மதுரையில் போலீஸை போல் மிரட்டி நண்பன் பிராங்க் செய்தது கொலையில் முடிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்க கேட்கலாம். ஜான் கிறிஸ்டோபர், வணக்கம். என்ன நடந்தது? இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. மதுரை மாவட்டம் சுலைமான் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கல்மேடு அஞ்சும் நகர் பகுதியை சேர்ந்தவர் பாண்டி என்பவரின் மகன் அரசு. 18 வயது நிரம்பியவர். இளைஞர் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு பெயிண்டராக பணிபுரிந்து வருகிறார். இவரது பள்ளிக்கால நண்பரான அழகு பாண்டியுடன் இவர் நெடுநாட்களாக நட்புடன் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் முன்பாக அரசு வீட்டில் இருந்தபோது போன் செய்து பின்னால் காவல்துறையினர் வாக்கி டாக்கி சவுண்ட் இருப்பது போன்று மிமிக்ரி செய்து போலீஸ் போல பேசி அரசிடமும் அவர் தாயாரிடமும் பேசியுள்ளனர். அப்போது உங்க பையனை ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, உங்க பையன் ரொம்ப சேட்டை பண்றான், கவனமாக இருக்க சொல்லுங்க என்று காவல்துறை துணியில் பேசியதால் இதனை கேட்டு அரசும் அவரது குடும்பத்தினரும் பயத்தில் இருந்துள்ளனர். பின்னர் சில நாட்கள் கழித்து வாக்கி டாக்கி சத்தத்துடன் போலீஸ் போல பேசியது அரசின் நண்பர், அவரது நண்பர் அழகு பாண்டி பிராங்க் செய்துள்ளது அரசிற்கு தெரிய வந்துள்ளது. இதனால் வாக்குவாதம் இவர்களுக்கிடையே ஏற்பட்ட நிலையில் இரு குடும்பத்தினரும் பேசி சமாதானப்படுத்தியுள்ளனர். இதனால் அழகு பாண்டியும் அரசும் பேசிக் கொள்ளாமல் சில நாட்கள் இருந்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் அழகு பாண்டி அண்ணன் செல்வ பாண்டியை அரசு முறைத்து பார்த்துள்ளார். இதனால் தனது தம்பியை அழகு பாண்டியை அரசு தாக்கி விடுவாரோ என்று நினைத்து செல்வ பாண்டி நேற்று நள்ளிரவு அரசின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது வீடு கதவு பூட்டியிருந்த நிலையில் கதவை எட்டி உதைத்துள்ளார். அப்போது அரசின் தாயார் கதவை திறந்து கத்தியுடன் வந்த செல்வபாண்டியை வீட்டிற்கு இருந்து அரசின் கழுத்தில் குத்தியுள்ளார். அப்போது அரசின் தாயாரும் தங்கச்சியும் கூச்சலிட்டபடி செல்வபாண்டியை தடுக்க முற்பட்ட போது அவர்களையும் கடந்து அரசின் கழுத்தில் குத்தியுள்ளார். அவர்கள் தாக்கியதில் அரசு சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனை அடுத்து சம்பவம் தொடர்பாக சுலைமான் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிப்பதன் பேரில் அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அரசின் உடலை கைப்பற்றி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இது குறித்து சுலைமான் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அரசை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பியோடிய அழகு பாண்டியின் அண்ணனை செல்வபாண்டியை தேடி வருகின்றனர். இந்நிலையில் மதுரையில் போலீஸ் போல பேசி தனது நண்பனிடம் பிராங்க் செய்த சம்பவத்தால் ஏற்பட்ட பிரச்சனையில் இளைஞர் ஒருவர் தற்போது கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஜான் கிறிஸ்டோபர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.